சாதாரண மிடில் கிளாஸில் இருந்த ஒரு பையன் இன்னைக்கு வந்து 1000 crores வந்து சொந்தக்காரராக இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்மளோட கதையோட நாயகன் எம்எஸ் தோனி தான். தல தோனி என்று அழைக்கப்படுறோம் இன்னைக்கு எல்லாராலையும். அவருக்கு இன்னைக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே தல தோனி அப்படின்னு சொல்லி நம்மளோட எல்லாரோட வாழ்த்தையும் நம்ம சொல்லிடலாம். தல தோனியோட இன்கம் சோர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மிடில் கிளாஸ்லேருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியே ஹாப்பியாக இருக்கிற அளவுக்கு அவர் வந்து வளர்ந்துருக்காரு. அவர் வந்து கிரிக்கெட்டில் மட்டும் இல்லை, அவரோட ஃபினான்ஷியல், அவரோட லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக இருக்காரு. அவருக்கு எந்தெந்த வகையிலலாம் ஃபினான்ஷியல் இன்கம் சோர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவரோட மெயின் இன்கம் சோர்ஸாக இருந்தது கிரிக்கெட் தான். கிரிக்கெட் ஏர்னிங்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐ அண்ட் ஐபிஎல் வந்து அவங்களோட கிரிக்கெட் ஏர்னிங்ஸை தராங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் கான்ட்ராக்ட்ஸு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக இவங்கள வச்சு வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிராண்ட் கான்ட்ராக்ட்ஸ் மூலியமா அவங்களுக்கு கிடைக்கும். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வெஞ்சர்ஸு, மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸு, ரியல் எஸ்டேட்ஸு, இந்த வகையிலலாம் வந்து